வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏலியன் பிரெயின் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர். முன்னாளைய பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கும் இஸ்லாமிய விபச்சார ஜிஹாத் குரூமிங் கேங்ஸின் பாலியல் சுரண்டல் விவகாரத்திற்கும் உள்ள நேரடி தொடர்பு மற்றும் அரசியல் அழுத்தங்கள். ஜூன் 22, 2026 அன்று கீர் ஸ்டார்மர் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவரது வீழ்ச்சிக்கு உள்ளூர் தேர்தல் தோல்விகள் மற்றும் உட்கட்சி மோதல்கள் முக்கிய காரணங்களாக சொல்லப்பட்டாலும், கடந்த ஓராண்டாகவே குரூமிங் கேங்ஸ் விவகாரத்தை அவரது அரசு கையாண்ட விதம் பொதுமக்களுடைய பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2024 பிரிட்டன் பிரதமராக பொறுப்பேற்ற கீர் ஸ்டார்மர் வெறும் 2 ஆண்டுகளிலேயே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மே 2026 உள்ளூர் தேர்தலில் அவரது லேபர் கட்சி சந்தித்த படுதோல்வி இதற்கு உடனடி காரணமாக சொல்லப்பட்டாலும், அதன் பின்னணியில் பிரிட்டனியை உலுக்கிய குரூமிங் கேங்ஸ் பாலியல் சுரண்டல் சர்ச்சை ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டாக வெடித்திருந்தது. இந்த விவகாரத்தில் ஸ்டார்மர் எடுத்த முடிவுகள், அவரது கடந்த கால பின்னணி மற்றும் உலக பணக்காரர் எலான் மஸ்குடன் அவருக்கு ஏற்பட்ட மோதல்கள் எப்படி ஒரு நாட்டின் பிரதமரையே ராஜினாமா செய்ய வைத்தது. 2025 பிற்பகுதியில் குரூமிங் கேங்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு அமைத்த விசாரணை குழுவிலிருந்து 4 முக்கிய பெண்கள் திடீரென ராஜினாமா செய்தனர். லேபர் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்களை மதிக்கவில்லை என்றும் உண்மை நிலவரத்தை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினார். குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னால் இருந்த மதம் மற்றும் கலாச்சார காரணிகளை லேபர் அரசு மறைக்க முயல்வதாக புகார்கள் எழுந்தன. முக்கியமாக இஸ்லாமியர்களுக்காக செயல்பட்டார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இது ஸ்டார்மர் அரசுக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் உலக பணக்காரர் எலான் மஸ்க் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தார். பிரிட்டன் முழுவதும் பல தசாப்தங்களாக சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறுமிகள் பிரிட்டிஷ் பாகிஸ்தானி குரூம் கும்பல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்ற அதிர்ச்சி தகவல் அடங்கிய ரோபர்ட் லோவின் அறிக்கை பரவத் தொடங்கியது. ஆரம்பத்தில் இந்த விவகாரத்தில் தேசிய அளவிலான முழு விசாரணைக்கு உத்தரவிட ஸ்டார்மர் அரசு மறுத்தது. இதனால் எலான் மஸ்க் நேரடியாக கீர் ஸ்டார்மரை எக்ஸ் தளத்தில் சாடினார். பிரிட்டன் அரசு தனது சொந்த நாட்டு பெண்களையும் காப்பாற்ற தவறிவிட்டது என்றும், ஓட்டு வங்கிக்காக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் சர்வதேச அளவில் பிரச்சாரம் வெடித்தது. கீர் ஸ்டார்மர் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான விமர்சனம் அவரது கடந்த கால பதவி தொடர்பானது. 2008 முதல் 2013 வரை அவர் பிரிட்டனின் தலைமை வழக்கறிஞராக இருந்தபொழுதுதான் ரோதர்ஹாம் போன்ற நகர்களில் இந்த பாலியல் சுரண்டல்கள் உச்சத்தில் இருந்திருக்கின்றன. அப்போதே இந்த பாகிஸ்தானி குற்ற கும்பல்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க ஸ்டார்மர் தவறிவிட்டார் என்று எதிர்க்கட்சிகளும் எலான் மஸ்கும் குற்றம் சாட்டினர். மேலும் அவருக்கு தெரிந்தே இதில் பல விஷயங்களும் நடந்திருக்கின்றன என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளித்த ஸ்டார்மர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார். ஆசிய குரூமிங் கேங்ஸ் மீது முதலில் சட்ட நடவடிக்கை எடுத்ததே நான் தான் என்றும் வாதிட்டார். ஆனால் பொதுமக்களிடையே அவரது இந்த விளக்கம் எந்த விதத்திலும் எடுபடவில்லை. ஜூன் 2026 தொடக்கத்தில் 1273 பழைய குரூமிங் கேங்ஸ் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க ஸ்டார்மர் அரசு உத்தரவிட்டது. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. 2026 மே மாதத்தில் நடந்த இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்து உள்ளூர் தேர்தல்களில் லேபர் கட்சி சுமார் 1500 கவுன்சில் இடங்களை இழந்து படுதோல்வி அடைந்தது. லேபர் கட்சியின் கோட்டைகளாக கருதப்பட்ட இடங்கள் கூட தரைமட்டமாயின. ஸ்டார்மரின் தலைமையின் கீழ் அடுத்த பொதுத் தேர்தலை சந்தித்தால் கட்சி முழுமையாக அழிந்துவிடும் என்று லேபர் கட்சியினர் 70க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவருக்கு எதிராக திரும்பினர். சொந்த கட்சியினரின் இந்த துரோகம் மற்றும் மக்களின் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர் காரணமாக ஜூன் 22 அன்று தன் பதவியை ராஜினாமா செய்தார் ஸ்டார்மர். பிரிட்டன் வரலாற்றில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் கணக்குகள் ஆகியவை எப்படி ஒரு வலுவான பெரும்பான்மை கொண்ட பிரதமரின் பதவியை பறிக்கும் என்பதை கீர் ஸ்டார்மரின் வீழ்ச்சி உணர்த்துகிறது. குரூமிங் கேங்ஸ் விவகாரத்தில் ஸ்டார்மரின் அணுகுமுறை சரிதானா, அல்லது எலான் மஸ்க் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தால் அவர் வீழ்த்தப்பட்டாரா என்பதை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருங்கள். நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது ஏலியன் பிரெயின் தமிழ்.